புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டை பட்டணத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஜுனோ என்பவரது விசைப்படகு வளவான்பட்டினம் நாட்டுப்படகு மீனவர்கள் இழுத்து சென்றதை கண்டித்து கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், அந்த மீனவர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள்? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் கிருஷ்ணவேணி. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஜூனோ என்பவரது விசைப்படகை கட்டுமாவடி அருகில் உள்ள வல்லவான்பட்டினம் நாட்டுப்படகு மீனவர்கள் இழுத்துச் சென்றதை கண்டித்தும் விசைப்படகை மீட்டுத் தராத மீன்வளத்துறையை கண்டித்தும் இன்று முதல் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோட்டைப்பட்டினம் கடற்கரை துறைமுகத்திலிருந்து கடந்த 9ஆம் தேதி ஜூனோ என்பவரது விசைப்படகு மீன்பிடி தொழிலுக்கு சென்ற நிலையில் தடை செய்யப்பட்ட கரை வலையை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தடை செய்யப்பட்ட கரை வலையை பயன்படுத்திய ஜூனோ என்பவரது விசைப்படகை கட்டுமாவடி அருகே உள்ள வல்லவான்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் சிறைப்பிடித்து தங்கள் பகுதிக்கு இழுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. வல்லவான்பட்டினம் நாட்டுப்படகு மீனவர்கள் சிறைப்பிடித்து சென்ற விசைப்படகை மீட்டுத் தர கோரி மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து இன்று முதல் கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த 255 விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் நாட்டுப்படகு மீனவர்கள் தடை செய்யப்பட்ட கரை வலையை விசைப்படகு மீனவர்கள் பயன்படுத்துவதால் மீன் தொழில் பாதிக்கப்படுவதாகவும் மீன் இனப்பெருக்கமும் பாதிக்கப்படுவதாகவும் அதனால் விசைப்படகு மீனவர்கள் கரை வலையை பயன்படுத்த வேண்டாம் என பலமுறை எச்சரித்தும் அவர்கள் தொடர்ந்து கரை வலையை பயன்படுத்துவதால் நாட்டுப்படகு மீனவர்களின் தொழில் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மீனவர்கள் பிரச்சினை குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோட்டைப்பட்டினம் மீனவர்களை பொறுத்தவரை நாட்டுப்படகு மீனவர்கள் கொண்டு சென்ற விசைப்படகை மீன்வளத்துறை அதிகாரிகள் மீட்டு தர வேண்டும், அதுவரை தங்கள் போராட்டம் தொடரும் என அறிவித்து தற்பொழுது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணவேணி. கோட்டைப்பட்டினம் விசைப்படகை வல்லவான்பட்டினம் நாட்டுப்படகு மீனவர்கள் இழுத்து சென்றதால் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் காலை வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.